வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ஒரு 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 பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கே ஓரளவு ஈஸியான ஒரு எக்ஸாம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் தான். பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் உள்ளே என்னென்ன இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி, ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், என்ன ஏதுன்னு எல்லாம் வெலாவெரியாக சொல்ல போகிறேன். இதுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, ஸ்டடி பிளானரு எல்லாமே அடுத்து உங்களுக்கு கொண்டு வருவேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்டில் கிராக் வித் ஜாக்கில் ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ஆஸ்பிரண்ட்டுக்கு A to Z ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியலுமே இந்த ராயல் பாஸில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பன் கோட ஆஃபர் போட்டிருக்கோம். சரிங்களா? CWJ50 அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. இப்படி எக்ஸ்டெண்ட் வேலிடிட்டி இல்லை பை நவ் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். சரிங்களா? அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூப்பன் கோடு CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு மாறிடும். இப்படி 800 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஆர்ஆர்பிக்கான கிராஷ் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோ கோர்ஸு, மாக் டெஸ்ட்டு, ஆர்ஆர்பிக்கான செக்ஷன் டெஸ்ட், இப்படி எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ ஆர்ஆர்பியை நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு சூப்பர் பேட்ச்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ Day 1 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கயா. சரியா? அப்ளை பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிக்குதுயா. 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 21ஆம் தேதி வரை டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1லேருந்து 21 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பரில் இருக்கும். மேபி நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டன்ட்னா கிளர்க்குக்கு. சரிங்களா? இதே ஆன்லைன் எக்ஸாம் பிஓக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஆர் டிசம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாம் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆர் ஃபெப்ரவரியில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ எக்ஸாமுமே அந்த டயத்தில் தான் வரும், நவம்பர் ஆர் டிசம்பர். அதாவது எப்படின்னா ஒரு வாரம் இந்த வாரம் பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுனீங்கன்னா அடுத்த வாரம் கிளர்க் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. அந்த மாதிரி தான் எப்பயுமே ஆர்ஆர்பியில் இருக்கும். ஸோ இதுதான் விஷயமே பார்த்துக்கோங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எப்போ, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபெப்ரவரி ஆர் மார்ச்சில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து எல்லாருக்கும் வர டவுட்டு, ஏஜ் லிமிட் என்ன சார், ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். அவங்க அதை கிளியராக கொடுத்துட்டாங்க. அதாவது மல்டிபர்பஸ், அதாவது கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரை எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 2/9/97க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/9/2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1ன்றது தான் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ. நீங்கள் 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2/9/95க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/9/2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3க்கும் அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குது. பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு விஷயம் இருக்குது மக்களே. நீங்கள் SC STயாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 28 வயசு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க, 33 வயசு வரையும் நீங்கள் எழுதலாம். இதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். 28 வயசு இருக்கா, 3 வயசு எக்ஸ்ட்ரா கூட்டிக்கங்க, 31 வயசு முடிகிற வரையும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே தான் பிஓ இருக்கும். சரிங்களா? ஸோ கிளியர் எல்லாத்துக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்டு பீப்புள், டிசேபிள்டு பர்சன், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன
லிமிட் இருக்கணும், எல்லாமே வந்து லோக்கோமோட்டர் இதெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? கிளியராக அந்த இதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனி டிகிரி. சரிங்களா? எனி டிகிரி வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கணும் மக்களே. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் 10th ஆர் 12th தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. தமிழ்நாட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்கன்னா, தமிழ்நாடு ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா. இதே படிக்கலை நீங்கள், நான் சிபிஎஸ்சியில் ஹிந்தி தான் சார் படித்தேன், ஆனால் எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. சரிங்களா? ஸோ 10th ஆர் 12th நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் படிச்சிருந்தா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாம் கிடையாது. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே. இதே ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா 2 years வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா எக்ஸாம் பேட்டர்ன், கிரெடிட் ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 175 ரூபா, நார்மல் அதர் பர்சன் ஓபிசி ஜென்ரல் எல்லாத்துக்குமே 850 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்லைன் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் மக்களே, எப்பயும் போல தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் 40 கொஸ்டின் 40 மார்க்கு 25 நிமிஷம், ஆப்டி வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு 20 நிமிஷம், டோட்டலாக 80 கொஸ்டின் 80 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஆர்ஆர்பி பியூ ஆர்ஆர்பி கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். ஸோ அட்டெம்ப்ட் வந்து எல்லாருமே ஹையாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்பயே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ தயவு செய்து நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அதில் உங்களுக்கு அதுக்கான எல்லா மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ மெயின்ஸுக்கு பார்த்தோம்னா ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க் 30 மினிட்ஸு, கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 20 மார்க் 15 மினிட்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 40 மார்க் 15 மினிட்ஸு, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 40 மார்க் 30 மினிட்ஸு, ஆப்டி வந்து 40 கொஸ்டின் 50 மார்க் 30 மினிட்ஸ், டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க் 120 நிமிஷம். இதுதான் மெயின்ஸ் பேட்டர்ன். இதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிஓக்கு வரும், கிளர்க்குக்கும் அதே தான், பிஓக்கும் அதே தான். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்ஆர்பி பிஓவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லாம் வந்து கொடூரமாக கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும். ஸோ நம்ம ராயல் பாஸில் வர கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அஃபேர்ஸ் கிளவுடில் வந்து இன்டெப்த்தாக படிச்சிருங்க. இதுதான் விஷயமே. சரிங்களா? ஸோ ஸ்கேல் 2க்குலாம் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது நீங்கள் எல்லாருமே என்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லெஃப்ட் தம்பு, சரியா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரு, அப்புறம் டிக்ளரேஷன், இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோடு பண்ணணும். அது மாதிரி 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் எல்லாமே இதில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும். இதுக்கு என்ன சைஸு, என்ன கேபி, என்ன ஏதுன்னு எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுபடி அப்லோடு பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு கேபியில் அப்லோடு பண்ணோம்னா கிளியராக இல்லாமல் போயிடுது. எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க போனால், எக்ஸாமுக்கெல்லாம் போனால். அதனால அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே. அதை மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வீடியோ போடுவேன், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்களாம் இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணி ஏதாவது தப்பு விட்டுறாதீங்க. அப்புறம் போஸ்டிங் கிடைச்ச பிறகு ஐயோ, சில பேருக்குலாம் ஓபிசிக்கு எலிஜிபிள் இருக்காது, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசின்னு அப்ளை பண்ணிடுவேன். போஸ்டிங் கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த இது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தயவு செய்து உங்களுக்கு ஓபிசி கிடைக்குமான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க எக்ஸாமுக்கு. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அதை மாதிரி பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுத போகிறீங்க பிலிம்ஸ் அப்படின்னா எழுதி முடிச்சுட்டு அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுருங்க. அதை நம்ம மெயின்ஸ்க்கு கொண்டு போகணும். ஸோ இப்போ வேக்கன்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேரளா பொறுத்த வரைக்கும் 350 வேக்கன்சி கொடுத்துருக்கான்.
கேரள மக்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க. ஸோ 350 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல வேக்கன்சி தான் இது. பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கானதுன்னா வந்து கிளர்க்குக்கான வேக்கன்சி இது, சரிங்களா? கிளர்க்குக்கான வேக்கன்சி. ஸோ ஆந்திரா மக்களுக்கு 150 கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 350. எப்பயுமே இந்த கர்நாடகா பயலுக வந்து கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு வேக்கன்சி வரதே நிறையா தான் வருது. ஸோ 800 வேக்கன்சி வந்திருக்கு கிளர்க் லெவலில். இது ஒரு நல்ல வேக்கன்சி. நம்ம தமிழ்நாடு எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு 468 வேக்கன்சி, சரிங்களா? இதில் ஜென்ரல் ஓபிசி எல்லாமே பிரிச்சிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓபிசிக்கு 126, ஜென்ரலுக்கு 204. ஸோ டோட்டலாக 468 வேக்கன்சி மக்களே. ஸோ உண்மையிலேயே வரலாறு காணாத வேக்கன்சி தான் இது. ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ வேக்கன்சி வந்தது இல்லை, முன்னாடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நல்ல வேக்கன்சி. ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, தட்டி தூக்கணும்னு வெறித்தனமாக படிங்க, சரிங்களா? பேங்க் எக்ஸாம் நான் ஃபஸ்ட்டே கிராக் பண்ணணும்னா உங்களுக்கால கிராக் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கான எக்ஸாம் இதுதான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஓ, ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தவரை ஆந்திராவுக்கு உங்கள் ஒய்யால வேக்கன்சி அவங்க கொடுக்கல, சரிங்களா? கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 250 வேக்கன்சியும், கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா 500 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் கர்நாடகா பயலுக கொடுத்து வச்சவங்க. நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரிக்கு 4 வேக்கன்சி, தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 200 வேக்கன்சி. உண்மையிலேயே இது நல்ல வேக்கன்சி. வெறும் 30, 20ன்னுலாம் கொடுத்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. 200 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ராயல் பாஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு முக்கியமாக ஆர்ஆர்பி கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 50% ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ஸ்கேல் 1 ஸ்கேல் 2க்குலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஸோ டைமென்ஷன், சிக்னேச்சர் எவ்வளோ அளவு இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது சைனு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் எவ்வளோ சைஸ் இருக்கணும், என்ன டைமென்ஷன் இருக்கணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். தயவு செய்து உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கான். கொடுத்துருக்கான் ஐயின் போட்டு உங்கள் பேரை போட்டு ஹியர் பை டிக்ளேர் ஆல் த இன்ஃபர்மேஷன் போட்டு இதை தான் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனாக வந்து அப்லோடு பண்ணணும். நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் எஸ்பிஐ இதை அப்லோட் பண்ணுவாங்க, எஸ்பிஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இதை தூக்கிட்டு போய் அதில் போடுவாங்க. ஸோ அப்படி மாற்றி பண்ணிடாதீங்க, இந்த தப்பெல்லாம் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே, சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸு எல்லாமே போடுவேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 50% ஆஃபர் இன்னையோட முடிச்சிருவோம். ஸோ ஆர்ஆர்பிக்காண்டி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.